அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு இது. இந்த ஃபியூச்சர் சார்ட்டில் நம்மளுக்கு என்ன ஹார்மோனிக் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னோட டார்கெட் பார்த்திங்கன்னா 52,896 அப்படின்றது தான் இதோட டார்கெட் ரேஞ்ச். இதோட டார்கெட் இந்த X2A வச்சா 1.618ன்னா இங்கே வரைக்கும் போகணும். சரியா? இந்த 52,896 வரைக்கும் போகணும். இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இங்கிருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால இங்கிருந்து நம்ம ஒரு லோ கிடச்சிருக்கு. இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் வச்சு பார்த்தால் 2.24 அப்படின்னு இருக்குது. நிமிஷம் இருங்க. ஸோ இந்த பேட்டர்ன், இந்த பெரிய பேட்டர்னுக்கு இந்த X2A போட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் இங்கே காமிக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கலாம். டார்கெட் இங்கே இருக்குது. இதை டெலீட் பண்ணுறோம். இப்போ பேங்க் நிஃப்டி ஆஃப் அன் ஹவர் சார்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம். இது எப்படி நம்ம போட்டிருக்கோன்னா, இதுதான் மந்த்லியோட க்ளோசிங் 51,663. இந்த மந்த்லி க்ளோசிங்லேருந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் ஒரு அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 52,072. இதையும் தாண்டினால் அடுத்த டார்கெட் 52,485. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு 52,896 வரைக்கும் போனோம். அப்சைடு போனால், மூமெண்ட் போனால். ஆனால் இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். லாங் இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க, பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கு இங்கிருந்து போனால் டார்கெட் இதுதான். இந்த க்ளோசிங் தான் ஸ்டாப் லாஸ். ஒரு வேளை இந்த க்ளோசிங்கை டச் ஆகி கீழே வந்தால் கீழே டவுன் சைடு நம்மளுக்கு டார்கெட்டு இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா? 50,019 வரைக்கும் டவுன் சைட் டார்கெட். இப்போ இந்த க்ளோசிங் வச்சு தான் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 206 பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 663லேருந்து ஒரு 206 பாயிண்ட்ஸ் கரெக்டாக வச்சிங்கனாவே போதும். இதுதான் அடுத்த சப்போர்ட். இதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 52,74. இதுக்கு அடுத்தது இதுக்கும் மேலே சப்போர்ட் எடுத்து போனால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 206, 52,284. இந்த மாதிரி தான் கால்குலேஷன் போட்டிருக்கு. ஸோ அடுத்தது இப்படி தான் போகும். ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டிக்கு நீங்கள் பார்த்து பண்ணுங்க. பர்ஃபெக்டாக போகும் அப்படின்றது தான் நம்மளோட இது. ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னுக்கு நமக்கு அங்கே வரைக்கும் போகணும். மார்க்கெட் ஆனால் இந்த ஒரு கன்சாலிடேஷன் மோடில் போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் மூமெண்ட் இல்லை. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே போனோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். என்றைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா செப்டம்பர் 3 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே போனோம்னா நமக்கு என்றைக்கு போகணும்னு பாருங்கள். இங்கே போகணும். என்றைக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே போதா இல்லை இந்த 20ஆம் தேதிக்குள்ளே போதான்றதை பார்ப்போம். மேக்ஸிமம் இங்கே வரைக்கும் போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்ச் பாருங்கள். அப்படியே இதில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே கன்சால்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா பாருங்கள். இங்கே சப்போர்ட்
எடுத்துகிட்டு மேலே போத பாருங்கள். இதை பிரேக் அவுட் ஆனால் இங்கே வரணும், நமக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கணும். நான் இந்த லென்த்துக்கு நமக்கு டார்கெட் போகணும். அட்லீஸ்ட் இந்த லென்த்துக்காவது நம்மளுக்கு இங்கேருந்து இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இப்படி போகும். சரிங்களா? கீழே வரா மாதிரி இருந்தால், கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே திருப்பி இங்கே வரணும். எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்றது தான் முக்கியம் இப்போ. ஸோ மேலே நம்மளுக்கு அப்சைட் டார்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த சார்ட் பேட்டர்னுக்கு இதுதான் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மிட் கேப்பு. இப்போ நார்மலாக மிட் கேப்பில் வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம், காலையில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு பார்ப்போம், வாட்ச் பண்ணுவோம். இது ஒரு டெக்னிக்கு. மிட் கேப்பு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை நம்ம என்ன பார்க்குறோன்னா, எங்கே ஆரம்பிச்சிருக்கு, 13, சரி 12ஆந்தேதி வச்சுக்கலாம். ஸோ 12th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணுங்கள். சரியா? இது ஹை, இது லோ. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 243, லோ வந்து 160. ஸோ கால்குலேட் எடுங்க. 13,242 minus 13,160 போடுறீங்களா? 82 பாயிண்ட்ஸு. இந்த 82 பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்ட்டு 3 அந்த 82 பாயிண்ட்ஸை டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு 41 பாயிண்டில் ஒரு லைன் போட்டுக்கணும். 41 பாயிண்டில் லைன் போனோன்னா 13 + 13,160. ஸோ 13,201. ஓகே, 13,201ல் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, எக்ஸாக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் சென்ட்ரல் லைன் நமக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே போகுது. இது டார்கெட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இன்னும் இந்த 41 இருக்கு இல்லையா, 41 × 3.14 பை கால்குலேஷன். இது பேர் தான் பை கால்குலேஷன். ஒரு சர்க்கிள் எடுத்திங்கன்னா, சர்க்கிளில் நடுவில் ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ் வந்து அந்த சர்க்கிளில் போட்டே வந்தீங்கன்னா அதுதான் பை கால்குலேஷன் சொல்லுவாங்க. 3.14 128.74 பாயிண்ட்ஸு. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 129 பாயிண்ட்ஸ் போடுங்க. இது மேலே போச்சுன்னா 129 பாயிண்ட்ஸ். மேலே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நம்மளுக்கு 129 பாயிண்ட்ஸ் வருதா பார்ப்போம். பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்களா 129 பாயிண்ட்ஸ் போய் எக்ஸாக்டாக அடிச்சிருக்கு. கரெக்டாக வரும். ஒன்று இங்கே எடுத்ததுன்னா சப்போர்ட்டு, இங்கே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ என்றைக்கு எடுத்தது சப்போர்ட்டு, 2 மணிக்கு எடுத்திருக்கு. செப்டம்பர் மந்த்து 2 மணிக்கு வந்து 12ஆந்தேதி 2 மணிக்கு நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. 2:05க்கு. எப்போ போய் அடிச்சிருக்கு, செப்டம்பர் 13ஆந்தேதி 10:15க்கு நம்மளுக்கு போய் டார்கெட் அடிச்சிருக்கு. இங்கேருந்து நம்ம பை எடுத்தோன்னா இங்கே போய் அடிக்கும். சரியா? இதுக்கும் மேலே போச்சுன்னா மறுநாள் அந்த கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இது வந்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம். நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எது வேணால் போட்டு பார்ப்போம். இருக்கும் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்னி வேணால் போட்டு பார்ப்போம். சரி, இது பார்ப்போம். 11ஆந்தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டியோட ஹையை நோட் பண்ணுறோம். ஹையில் வந்து ஒரு லைன் போடுறோம். ஓகே, அது மாதிரி லோவில் வந்து ஒரு லைன் போடுறோம்.
ஸோ ஹை லோ, ஹை வந்து எவ்வளோ 25,038, லோ வந்து 25,007. ஓகே, 25,039 மைனஸ் 25,007 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர், டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஓகே, இன்டூ 3.14 போடுங்க, 50 பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ 50 பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் வைக்கணும். கரெக்டாக 50 பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் இந்த 50 பாயிண்டில் ஓடி வந்துடணும். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல எடுக்கிறோன்னா நம்ம 50 பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹையும் இந்த லோவும் எவ்வளோ வந்தது நம்ம போட்ட கால்குலேஷனில்? 38ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? 31 பாயிண்ட்டு. பாதி போட்டால் 15. இதை வந்து 25,007 லோவில் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா 25,022. 22ல் ஒரு கோடு போடும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஆரம்பிக்குது, லோவுக்கு போகுது. இதுவும் கரெக்டாக இதே லெவல் தான் வந்திருக்கும் பாருங்கள். இல்லை 30 பாயிண்ட்டோ 31 பாயிண்ட் தான் வரும் எக்ஸாக்டாக. அப்போ கீழே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. சரியா? கீழே போகிற மாதிரி இருந்தால் இந்த 50 பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த லோலேருந்து ஒரு 50 பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். ரைட்? 50ல் பாதி 25. ஸோ 25 பாயிண்ட். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, 25 பாயிண்ட் தான் நான் போகிறேன் பை கால்குலேஷனில். இது வந்து மார்க்கெட்டோட ஆப்ரேட் பண்ணுறாங்கள மார்க்கெட்டை, ஆப்ரேட்டிங்கோட லெவல்ஸ் இது தான். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் கேண்டில் லோ உடைச்சோடனே நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் கேண்டில் லோ உடைக்குது, ரெட் கேண்டில் தான் உடைக்குது, பிரேக் அவுட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டலாக மாறிடுச்சு. இது ரெட்டாக தான் இருந்திருக்கும், ஆனால் நம்மளுக்கு க்ரீனாக மாறிடுச்சு. ரீப்ளே வேணால் போட்டு பாருங்கள். ஸ்லோவாக வச்சு பார்த்தா தெரியும். ஓகே, வச்சு பார்ப்போம். ஓடுதா இல்லையா? இது ஃபஸ்ட் கேண்டில். கரெக்டாக ஃபஸ்ட் கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட் கேண்டில் இது பாருங்கள், பிரேக் அவுட் ஆகுது. செகண்ட் கேண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ட்ரி எடுப்போம். இந்த கேல்குலேஷன் போட்டு இந்த லைன்லாம் போட்டு ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி எடுப்போம். தேர்ட் கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இங்கே அடிச்சுட்டு க்ரீன் கேண்டிலாக மாறிடுச்சு. ஸோ டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. மேலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 25 பாயிண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட்டு இதுவாக இருக்கணும். இப்போது இங்கேருந்து போச்சுன்னும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், இது கீழே வரல, இங்கேருந்து மேலே தான் போகுது, அடுத்த டார்கெட்டை போய் அடிக்க போகுது. அடுத்த டார்கெட் நம்மளுக்கு எங்கே? ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதில் பாதி 25 பாயிண்ட்டு. இருபத்தி 5 பாயிண்ட்டு கரெக்டாக போச்சா பாருங்கள். கரெக்டாக 25 பாயிண்ட்ஸு இங்கே போயிடுச்சு பாருங்கள். 25 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல சேஃபாக நம்ம வந்துடுறது தான் நல்லது. சரியா? ஸோ இங்கே 25 பாயிண்ட் அடிச்சிருக்கு, இங்கே 25 பாயிண்ட் அடிச்சிருக்கு. நம்ம எடுக்க போகிறது இந்த இடம்.
இதுதான் நம்மளுக்கு சென்டர் லைன். இந்த சென்டர் லைனை வந்து ஒரு கலர் மாற்றிக்கோங்க. ஓகே, சென்டர் லைனில் சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்றது தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இங்கே 25 பாயிண்ட் அடிச்சிடுச்சு, அடுத்தது இங்கே 25 பாயிண்ட் அடிச்சிடுச்சு. இப்போ சென்டர் பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுக்குதா, கீழே தான் போதா இல்லை மேலே போதா அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். மேலே போனால் நம்மளோட டார்கெட் 25,088, கீழே போனால் நம்மளோட டார்கெட் இது. என்னாச்சு பாருங்கள், சென்டர் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்தது, என்ட்ரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கேண்டலில் என்ட்ரி, இது டார்கெட்டு, இது ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, டார்கெட்டு இங்கே வைக்கிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுக்கு இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நார்மலாக இப்படி தான் போவோன்ட்டு சார்ட் பேட்டர்னை வச்சு போட்டிங்கன்னா தெரியும், ஈஸியாக போய் அடிக்கும். மேலே போய் நம்ம லைனை போய் அடிக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ டார்கெட், நம்மளோட டார்கெட் இங்கே வெளியே வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே போகுதா போகலையான்றதை நமக்கு தேவையில்லை, நம்ம இங்கே எடுக்கிறோம், இங்கே வந்துடுறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது தான் தெரியும். இந்த லைன் சப்போர்ட் லைன்ஸை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 100% சூப்பராக பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குதா மேலே போகுதா, இந்த இடத்துல எடுத்திங்கன்னா புட்டு வந்து இந்த இடத்துல மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இதுதான் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா இங்கே சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகலையா அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ட்ரேட் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இது மேலே போய் சப்போர்ட் எடுத்தால் தான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போகும். ஏன்னா ஆப்ரேட்டரோட லெவல்ஸ் வந்து இது, இந்த கேண்டில் சைஸ்க்கு இங்கே மேலே இது ஒரு ஆப்ரேட்டிங் லெவல், இது ஒரு ஆப்ரேட்டிங் லெவல், கீழே இது வரைக்கும் ஆப்ரேட்டிங் லெவல். ஸோ மார்க்கெட் மேலே போனால் இது வரைக்கும், கீழே வந்தால் இது வரைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீமாக போகும், பையர் செல்லரை வச்சு போகும். ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷன்லாம் போனோன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். எடுத்தோமா ஒரு டார்கெட் அடித்தோமா அதோட வெளியே வந்துடுறது தான் நல்லது. சரிங்களா? என்ன லைன்ஸை போயிடுச்சு. நிஃப்டி ஸோ பாருங்கள் என்னாச்சு, இது மேலே போய் நம்மளுக்கு சப்போர்ட் நல்லா பார்க்கணும். இதுதான் மேட்ரு. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ட்ரி போவோம். என்ட்ரி போனோன்னா இதுக்கு மேலே சப்போர்ட் எடுக்கணும். அடுத்த கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கணும். பாருங்கள், ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு அடுத்தது ரெட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சு, கீழே தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். க்ரீனு ப்ளஸ் க்ரீன் வந்தால் தான் மேலே. ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுறோம். மறுநாள் ஸோ இங்கே வந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கு, அன்றைக்கே லோ லெவலில் வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள். அன்றைக்கே நம்ம போட்ட இதுக்கு ஆப்ரேட்டிங் லெவல் கீழே வரைக்கும் வரணும். இங்கேருந்து 50 பாயிண்ட்டு இந்த இடத்துலேருந்து, கரெக்டாக அதானே சொல்லியிருந்தோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் வரணும்.
ஆப்ரேட்டிங் லெவல் இது தான். ஸோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது இன்னும் ஒரு 50 பாயிண்ட், இதுக்கும் கீழே வந்தால் அடுத்த 50 பாயிண்ட் ஆப்ரேட்டிங் லெவல். அவ்வளோதான். மேலே போனால் அங்கே போகுது, கீழே வந்தால் இங்கே வந்துடுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் என்றைக்கு வேணால் எடுத்தாலும் அதே ஸ்டோரி தான் நடக்கும். இப்போ இங்கே கூட பாருங்கள், இங்கே கால்குலேஷன் போடுவோம். ஹை லோ. ஓகே, ஹை எவ்வளோ? 25,051.60. லோ வந்து கால்குலேட்டர் எடுத்து ஹை வந்து 25,051.60 மைனஸ் லோ எவ்வளோ? 25,011.95 வச்சுக்கலாம். ஸோ 39.65. என்ன பண்ண சொன்னேன்? டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க, சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும். இன்ட்டு 3.14 போட்டுக்கோங்க. ஸோ 62 பாயிண்ட்டு தான் நம்மளோட ட்ரேடு இன்றைக்கி. ஒவ்வொரு 62 பாயிண்ட்டு போச்சுன்னா கீழே வர மாதிரி இருந்தால் 62 பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சப்போர்ட் கீழே லெவல்ஸ். மேலே போச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இதுதான் சப்போர்ட் டார்கெட். ஓகே, ஸோ நல்ல மார்க்கெட் வந்து செம புல்லிஷ் அன்றைக்கி. டிச்சு தூக்கிட்டாங்க. என்ன பண்ணணும்? இன்னும் மேலே போகுதுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லோ இருக்கு இல்லையா, இதையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது இன்னும் மேலே போகும்னா இந்த மாதிரி தான் போகும். இதுதான் ஆப்ரேட்டர் லெவல்ஸ். அடுத்தது ஒரு 101 பாயிண்ட்டு, அதையும் தாண்டி அன்றைக்கி போயிடுச்சு. ஸோ ஒரு லைனை போடும்போது இப்படி தான் போட்டுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோதான். இப்போ இங்கே எடுத்திங்கன்னா இது ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த டார்கெட்டை அடிச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். அடுத்தது ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம டெய்லி காலையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி மார்க்கெட்டில் லைவில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்லோவாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு, எந்த இடத்துல பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ அசட் வச்சுருக்கோமோ அந்த கேபிட்டலுக்கு குறைஞ்சது 5% ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம எவ்வளோ ஒரு 50,000 ரூபாய் போட்டு ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் 2,500 ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஒரு 10லேருந்து 20% தான் டார்கெட் இருக்கணும். 10% அடித்தாவே வெளியே வந்துடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ரேட்டர் லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.